வணக்கம் கவிதை உறவுகளே. நம்ம கவிஞன் கருப்பையா சேனலில் வந்து ரொம்ப நாள் கழித்து புத்தகம் பற்றி நம்ம வந்து கவிதை வந்து அதில் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். நமக்கு வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. இந்த புத்தகம்லாம் வந்து நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வாசித்த புத்தகம். இப்போ திருப்பி வந்து கவிஞன் கருப்பையா சேனலில் வந்து நம்ம போஸ்ட் வந்து போடலாம்னு ரெடி பண்ணிவிட்டு மதுரை புத்தக கண்காட்சிக்கு வந்து போயிருந்தேன். புத்தக கண்காட்சிக்கு மதுரை புத்தக கண்காட்சிக்கு வருஷம் வந்து போயிடுவோம். அது வந்து புத்தக கண்காட்சி கிடையாது, புத்தக திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து மதுரை மக்கள் வந்து புத்தகத்தை வந்து கொண்டாடக்கூடியவங்களாக இருக்காங்க. அங்கே போயிட்டு நான் 2 வருஷமாக ரொம்ப காத்திருந்து வாங்கின ஒரு புத்தகம் தான் வந்து மிஸ்யூன்னு ஒரு புத்தகம். கவிஞர் மனசேபுத்திரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கவிதைகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1798 கவிதைகள். 1798 கவிதைகளை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து எழுதியிருக்காப்புல. இந்த புத்தகம் வந்து என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புத்தகமும் கூட. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் வெளியிட்டப்போ நான் மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ என்கிட்ட போதிய பணம் இல்லாத காரணத்தால் வந்து இந்த புத்தகத்தை வந்து என்னால் வாங்க முடியல. இந்த புத்தகம் வாங்கினது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு கவிஞர் மனசேபுத்திரன் வந்து 2 புத்தகம் வெளியிட்டிருந்தாப்புல. மிஸ்யூன்ற புத்தகம் வந்து அதோட பேர் வர்றப்போ வந்து இது எவ்வளோ பெரிய புக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் வந்து பார்த்தேன் இது வந்து 1700 புத்தகம். சரி, இதுவும் எங்கிட்ட ஒரு பெரிய கவிதையாக தான் வெளியிட்டிருப்பாரோ அப்படின்னு நினச்சி நான் போய் பார்த்தேன். இது வந்து அவ்வளோ வந்து பெரிய புத்தகம் இல்லை, ஒரு சின்ன புத்தகம். இது வந்து குமுதன் இதழில் வந்து தொடராக வெளிவந்த ஒரு புத்தகம் வந்து 2 புத்தகமாக வந்து போட்டிருக்காரு. காதலின் 100 சம்பவங்கள், பிரிவின் 100 சம்பவங்கள். காதல், பிரிவு இது ரெண்டுமே வந்து கவிஞர் மனசேபுத்திரன் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை பற்றி 2 பிரிவாக வந்து போட்டிருக்காரு. ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காதலோட ஒரு புத்தகமும் ஒரு ஆண் மட்டும் தனியாக இருக்க மாதிரி அட்டைப்படத்தோடு வந்து கொஞ்சம் வசீகரமாகவும் போட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து வாங்கின்னு இருந்தது. அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயமோகனோட அறம் வந்து ஒரு தொகுப்பாகவே வந்து நான் கையில் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து நான் வெளியிடங்களுக்கு போகிறப்போ வந்து நான் படித்த புத்தகங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லலாம்ன்ற பேரில் வந்து இதை வந்து ஒரு சின்ன புத்தகமாக வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க. எந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுபுரம் பதிப்பகத்தில் வந்து இந்த புத்தகத்தை வந்து சின்ன பாட்டு அந்த அறம்ன்ற தொகுதியில் உள்ள அறம், 100 நாற்காலிகள், யானை டாக்டர், சோற்று கணக்கு, வணங்கான், இந்த எல்லாமே வந்து சின்ன புத்தகமாக வெளியிட்ருக்காங்க. உன்னோட விலை 40, 50 இந்த மாதிரி வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த புத்தகம் வந்து நான் வாசிச்சிட்டேன். ஸோ வெளியே யாருக்காவது கொடுக்கலாம்ன்றதுக்காக வந்து இந்த புத்தகம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தஸ்தயேவ்ஸ்கி, பியோதர் தஸ்தயேவ்ஸ்கின்னு சொல்லுவாங்க. ரஷ்ய இலக்கியங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகமும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதோட விலை வந்து 150. இந்த புத்தகம் நான் ஆல்ரெடி வாங்கி வாசிச்சுட்டு நம்ம நண்பர் ஒருத்தவருக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ திருப்பி இந்த புத்தகம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த புத்தகம் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெண்ணிற இரவுகள். இந்த புத்தகம் எத்தனோட படித்தாலும் முதலோட படிக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து மனசேபுத்திரனோட இன்னொரு கவிதை புத்தகம் இரவுக்கு கைகளிலே கையறு நிலையில் புத்தகம் போட்டு மனசேபுத்திரன் வெளியிட்ட இந்த புத்தகம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீவ கரிகாலன் எழுதிய கண்ணம்மா அப்படின்ற இந்த புத்தகமும் வந்து வாங்கிட்டு வரோம். இது வந்து சிறுகதை தொகுப்பு. கவிதைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு சிறுகதைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த புத்தகம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புத்தகம்லாம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குன்னு தெரியல, வெகு விரைவில் படிச்சுட்டு இதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனல்லே வந்து நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே.